அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் செப்டம்பர் 19ஆம் தேதிக்குற நடப்பு செய்திகளை TNPSC என்னென்ன கேள்விகள் சமீப காலங்களில் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தினந்தோறும் செய்தித்தாளர்கள் இடம்பெற்று நம்ம இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைய தினத்தில இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மக்களே கவனம் பாருங்க, குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. அதனால இன்றைய தினத்திலிருந்து சில சிறப்பு தொகுப்புகள் உங்களுக்காக வழங்கப்பட உள்ளது. அந்த வகையில இன்றைய தினத்துல ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, முக்கிய நியமனங்கள். சரியா, சமீபத்துல என்னென்ன பதவியில முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய அமைப்புகள் நிறைய திட்டங்கள் இருக்கும்போது அந்த அமைப்புகளுக்கு பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சாதான் சில விஷயங்கள் நல்லா இருக்கும். அதனால இன்றைய தினத்துல இருந்து நம்ம முக்கிய தினங்கள், அதனைத் தொடர்ந்து சரியா முக்கியமான சில விருதுகள், மாநாடுகள், இப்படி பல்வேறு தலைப்புகளை தினந்தோறும் வழங்க போறோம். இன்றைய தினத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போது முக்கிய நியமனங்களை முதல் பகுதி ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா, நம்ம இதுவரைக்கும் பார்த்த மொத்த கரண்ட் அஃபேர்ஸ் செய்தியில இருந்து எல்லாமே தொகுத்து தான் நம்ம சேர்த்து ஒரே பதிவுல கொடுக்க போறோம், முக்கிய நியமனங்கள் அப்படிங்கிற தலைப்புல. சரியா, ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பதவி பாருங்க, RBI ஆளுநர். சரியா, RBIயோட கவர்னர். தற்போது பதவியில் இருப்பவர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள். அவங்க இந்திய ரிசர்வ் வங்கியோட 26வது ஆளுநராக பதவியில இருக்கிறாங்க. சரிங்களா, இந்திய ரிசர்வ் வங்கி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உருவாக்கப்பட்டது ஏப்ரல் 1ஆம் தேதி 1935 அன்று உருவாக்கப்பட்டது. 35ல உருவாக்கும் போது இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்க இருந்ததுமா? கொல்கத்தாவில் இருந்தது. சரியா, அதோட ஹெட் குவார்டர்ஸ் இருந்த இடம் கொல்கத்தா. சரி, அதாவது அப்போ கல்கத்தா. அதனைத் தொடர்ந்து 1937ஆம் ஆண்டில் இதோட தலைமையிடம் எங்கு மாற்றப்பட்டது? மும்பைக்கு மாற்றப்பட்டது. RBIயோட ஹெட் குவார்டர்ஸ். இன்றைக்கு வரைக்கும் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கு செயல்பட்டு வருகிறது? மும்பையில தான் செயல்பட்டு வருகிறது. ஒண்ணு மறந்துடாதீங்கம்மா, இந்தியாவோட வங்கிகளின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சென்னை. மறக்க கூடாது. இந்தியாவில் வங்கிகளின் தலைநகர், பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு கேட்டா சென்னை சொல்லுவாங்க. ஏன்னா உலக வங்கியோட அந்த பிரான்ச்ல இருந்து நிறைய சர்வதேச அமைப்புகள், வங்கிகளோட கிளைகள் எல்லாமே எங்க தான் இருக்கு? சென்னையில இருக்கு. அதனால சென்னை தான் வங்கிகளின் தலைநகரம் சொல்லுவாங்க. எது கிடையாது, மும்பை கிடையாது. கவனமா இருங்க. சரிங்களா, ஓகே. இந்த இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநராக, ஃபர்ஸ்ட் கவர்னராக இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ்காரர். யார் பாத்தீங்கன்னா அப்சோன் ஸ்மித். இவர் தான் RBI உருவாக்கப்பட்ட டைம்ல முதல் கவர்னராக இருந்தவர். சரி, முதல் ஆளுநராக இருந்தவர். அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா JP டெய்லர் மூன்றாவது நபராக, சரியா, RBIயோட மூன்றாவது கவர்னராக இருந்தவர் இந்தியாவை சேர்ந்த C.D. தேஷ்முக் அவர்கள். சரிங்களா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஆஃப் RBI. மறக்க கூடாதுமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். கவனமா இருங்க. சரிங்களா, சரி. அதனைத் தொடர்ந்து தற்போது 26வது ஆளுநராக இருப்பவர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள். ஒரு இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கவர்னரும் 4 டெபுட்டி கவர்னரா இருப்பாங்க. இந்த 4 டெபுட்டி கவர்னரும் பாத்தீங்கன்னா எதற்கு பொறுப்பாக தலைவராக இருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, RBIயோட ஜோனல் ஆபீசர்ஸ் மொத்தம் 4 இருக்குது. சரியா, டெல்லி, சென்னை, மும்பை, கொல்கத்தா. இந்த 4 நகரங்கள்ல தான் RBIயோட அந்த ஜோனல் ஆபீசர்ஸ் இருக்கு. இந்த ஜோனல் ஆபீசர்ஸ் 4க்கும் பாத்தீங்கன்னா பொறுப்பாக இருப்பவங்க RBIயோட டெபுட்டி கவர்னர்ஸ். இந்த 4 பேரும் கவனமா இருக்கு. சரிங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை தவிர எக்கனாமிக்ஸ் போன மாதிரி இருக்கும், அதனால லைட்டா சொல்லிட்டு போறேன். இந்தியாவுல கரன்சி நோட்டுகள், சில ரூபாய் தாள்கள் எல்லாமே யாரால் வெளியிடப்படுகிறது? இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுகிறது, ₹1 கரன்சி நோட்டை தவிர. சரிங்களா, அப்படி ₹1 கரன்சி நோட்டை தவிர எல்லா கரன்சி நோட்டையும் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிடுறதுனால அந்த கரன்சி நோட்ல எல்லாத்திலும் யாருடைய சைன் இருக்கும்? இந்திய RBIயோட கவர்னரின் கையெழுத்து இடம்பெற்று இருக்கும். கவனமா இருங்க. சரியாமா, அப்ப நமக்கு தெரிய வேண்டியது, தற்போது RBIயோட கவர்னராக இருப்பவர் சஞ்சய் மல்கோத்ரா, 26வது ஆளுநர். இதுக்கு முன்னாடி இந்த பதவியில இருந்தவங்க யாரு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். 25வது ஆளுநர் சக்தி காந்த தாஸ் அவர்கள். மறக்க கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். சரிங்களா, ஓகே. அடுத்த முக்கியமான 2வது கண்டிப்பா முக்கியமான தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான நியமனம், ஓகேவா, நரேந்திர மோடி அவர்கள். ஓகேவா, இந்தியாவுல 16வது, 17வது மற்றும் 18வது, சரியா, 16வது மக்களவை தேர்தல், 17வது மக்களவை தேர்தல் மற்றும் கடைசியாக 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற 18வது மக்களவை தேர்தல். இந்த 3 தேர்தல்களும் சரி, மக்களவை தேர்தல் சரி, வெற்றி பெற்றது பிஜேபி கூட்டணி. அதுல 3 முறையும் பிரதமராக இருந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த வகையில தற்போது செயல்பாட்டில் இருக்கிற 18வது மக்களவின் பிரதமராக இருப்பவர் நரேந்திர மோடி அவர்கள். அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா வாரணாசி தொகுதியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர். கவனமா இருக்கு. சரிங்களா, ஓகே. நரேந்திர மோடி அவர்களுக்கு குஜராத் மாநிலம் சொந்த ஊரு. சரி, சொந்த மாநிலம், சொந்த ஊரு வதோதரா. கவனமா இருக்கு. அடுத்த முக்கியமானது சொல்லி பாருங்கம்மா, அடுத்த முக்கியமான ஒரு பதவி திரௌபதி முர்மு அவர்கள். இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவராக தற்போது பதவியில் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். கவனமா இருக்குமா, திரௌபதி முர்மு அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். சரியா, ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். இதுல என்ன சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து பழங்குடியினர், சரியா, எஸ்டி சமூகத்திலிருந்து
குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் திரௌபதி முர்மு அவர்கள். கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சரியா? அதே மாதிரி குடியரசுத் தலைவர் தொடர்பான இந்திய அரசியலமைப்பு சரத்து எதுல இருந்து ஆரம்பிக்குமா? 52 முதல் 62 வரைக்கும் எதை பற்றி கூறுகிறது? குடியரசுத் தலைவர் தொடர்பானது. அதுல இந்தியாவுல குடியரசுத் தலைவர் இருக்கலாம், தேர் ஷால் பி a president அப்படி சொல்றது இதுல ஆர்டிகல் 52. இது தவிர எல்லாமே கொஞ்சம் வீட்டுல போய் பாருங்க. மொத்தத்துல 52 முதல் 62 வரைக்கும் எதை பற்றி கூறுகிறது? குடியரசுத் தலைவர். கவனமா இருங்க. தற்போது 15வது குடியரசுத் தலைவர் இருப்பவர் திரௌபதி முர்மு அவர்கள், ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். சரியா? அடுத்ததாக 4வது முக்கியமான பதவி பாருங்க, சிபி ராதாகிருஷ்ணன். சரியா? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவர். சமீபத்தில் தான் அந்த தேர்தல் நடைபெற்றது, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தொடர்பா நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்திருக்கோம். கவனமா இருமா. சரியா? இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவர் யாரு? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இந்தியாவின் 7வது குடியரசு துணைத் தலைவர் ராமசாமி வெங்கட்ராமன் அவர்கள். சரிங்களா? அதே மாதிரி தற்போது ஓகேவா 15வது குடியரசு துணைத் தலைவர் இருப்பவர் சிபி ராதாகிருஷ்ணன். இந்த 3 பேரும் நம்பர் 1, 7, 15 இந்த 3 குடியரசு துணைத் தலைவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க என்பது ஒரு சிறப்புமிக்க செய்தி. கவனமா இருங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்முடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 52 முதல் 62 வரைக்கும் குடியரசு துணைத் தலைவராக இருக்கும்போது பிரசிடண்டாக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அதே மாதிரி ஓகேவா நம்முடைய 7வது குடியரசு துணைத் தலைவராக இருந்தவர் 1984 முதல் 87 வரைக்கும் யாருமா அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க ஆர் வெங்கட்ராமன் அவர்கள். அவங்க வைஸ் பிரசிடண்டா இருக்கும்போது பிரசிடண்டாக இருந்தவர் கியானி சைல் சிங் அவர்கள். அதே மாதிரி தற்போது 15வது வைஸ் பிரசிடண்டாக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொறுப்பில் இருக்கும்போது இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவர் இருப்பவர் திரௌபதி முர்மு அவர்கள். இப்படி கூட மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்கலாம், ரைட் பேர் ராங் பேர் அப்படி கேட்கலாம். கவனமா இருங்க. சரியாமா? அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிபி வைஸ் பிரசிடன்ட் தொடர்பான இந்த ஆர்டிகல் எல்லாமே கொஞ்சம் நல்லா பாருங்கம்மா. 63 சரியா? 63ல இருந்து ஆரம்பிச்சு வரிசை போயிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனமா இருங்க. அடுத்த முக்கியமான ஒரு பதவி பாருங்கம்மா, 7வது ஊதிய குழு. சரியா? 7th பே கமிஷன் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. சரியா? இந்த அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் போடலாம், டிஏ டிஏ எவ்வளவு போடலாம், இது எல்லாமே பரிந்துரை செய்வது யாருடைய வேலை? இந்த பே கமிஷன். சரியா? 7th பே கமிஷன். கவனமா இருங்க, ரொம்ப முக்கியமானது. பொதுவாக அந்த ஊதிய குழு அந்த பே கமிஷனுக்கு பார்த்தீங்கன்னா பதவிக்காலம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இருக்கும். சரியா? 10 ஆண்டுகள் தான் அவங்களோட பதவிக்காலம் இருக்கும். அந்த வகையில ஃபர்ஸ்ட் பே கமிஷன் சரியா முதலாவது ஊதிய குழு உருவாக்கப்பட்டது 1946ல உருவாக்குனாங்க. இதனுடைய தலைவராக இருந்தவர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியர் அவர்கள். அவங்க தான் இந்த 7வது ஊதிய குழுவின் முதல் தலைவராக இருந்தாங்க. 46ல முதல் ஊதிய குழு உருவாக்கப்பட்டு 1947ல அவங்களுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பே கமிஷன். தற்போது நடைமுறையில் இருப்பது 7வது ஊதிய குழு. சரியா? 7th பே கமிஷன். அதனுடைய தலைவராக தற்போது பொறுப்பில் இருப்பவர் AK மாத்தூர் அவர்கள். கவனமா இருங்க. இவங்களுடைய பதவிக்காலம் 2026ஆம் ஆண்டுடன் நிறைவடைய உள்ளது. 26க்கு அப்புறம் எத்தனாவது ஊதிய குழு வரும்? 8வது ஊதிய குழு வரும். கவனமா இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திமா. கவனமா இருங்க. சரியா? அடுத்ததாக இன்னொன்னு பாருங்க. அடுத்த முக்கியமான ஒரு நியமனம் ரொம்ப முக்கியமானது பாருங்க. 23வது சட்ட ஆணையம் லா கமிஷன். சரியா? இந்தியாவுல சட்ட ஆணையம் அதாவது சட்ட ஆணையத்துக்கு முக்கியமான வேலை என்னமா? புதிதாக சட்டங்களை உருவாக்குதல், சட்டங்களை திருத்தங்கள் கொண்டு வருவது எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமான ஐடியா. ஓகேவா? எங்க இருந்து ஆரம்பிக்கும்? நமக்கு சட்ட ஆணையத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த சட்ட ஆணையம்ங்கிறது இந்தியாவுல முதல் முறையாக உருவாக்கப்பட்டது எப்போ? 1834ல. சரியா? பிரிட்டிஷ் கால அப்பவே உருவாக்கி இருக்காங்க. 1834ஆம் ஆண்டு முதல் சட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அது எதன்படி உருவாக்கப்பட்டதுமா? 1833. சரியா? the charter account சொல்லுவாங்க, charter act. சரி, charter act. ஓகேவா? 1833 அதன்படி தான் இது உருவாக்கப்பட்டது. எந்த வருஷம்? 1834ல உருவாக்கப்பட்டது. இதோட தலைவராக இருந்தவர் மெக்காலே. சரி, லார்ட் மெக்காலே அவர்கள் தான் முதல் சட்ட ஆணையத்தின் தலைவராக இருந்தாங்க. அந்த வருஷத்துல தற்போது நடைமுறையில் உள்ளது செயல்பாட்டில் உள்ள சட்ட ஆணையம் 23வது சட்ட ஆணையம். இதன் தலைவராக தற்போது பதவியில் இருப்பவர் தினேஷ் மகேஸ்வரி அவர்கள். தினேஷ் மகேஸ்வரி இதுக்கு முன்னாடி 22வது சட்ட ஆணையத்தின் தலைவராக 10 ஆண்டுகளாக பதவியில் இருந்தவங்க யாருமா? கிட்டத்தட்ட யாருமா? ரித்துராஜ் அவஸ்தி அவர்கள். 22வது சட்ட ஆணையத்தின் தலைவர் ரித்துராஜ் அவஸ்தி. தற்போது செயல்பாட்டில் இருக்கிற 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் தினேஷ் மகேஸ்வரி. ரொம்ப ரொம்ப முக்கியமானமா. கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்ததாக 7வது இந்த குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த சட்ட ஆணையத்தை மிக்ஸ் பண்ணி வரிசையை கேட்காம மிக்ஸ் பண்ணி அந்த அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. அடுத்ததாக 7வது முக்கியமான நியமனம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா இதுவும் பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்தியாவுல உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது எப்போ? உச்ச நீதிமன்றம் ஸ்டார்டிங்ல 1937ஆம் ஆண்டு. சரி, 1937ல என்ன பேர்ல உருவாக்குனாங்க? பெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா. சரி, பெடரல் கோர்ட் அப்படிங்கிற பேர்ல தான்
உருவாக்கப்பட்டது இந்தியாவுல. இதுக்கு முன்னாடி அதுதான் பிரிட்டிஷ் காலத்துல உச்ச நீதிமன்றமாக இருந்தது. சரியா, 1937. அதனை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் சரியா தற்போது செயல்பாட்டில் இருக்க இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது எப்பமா? ஜனவரி 28, 1950. சரி, ஜனவரி 28, 1950 அன்று தற்போது செயல்பட்டு இருக்க உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. இந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தற்போது பதவியில் இருப்பவர் யார் அப்படின்னா B.R. கவாய் அவர்கள். சரி, B.R. கவாய் அவர்கள் அவருடைய விரிவாக்கம் அதுக்குமா பூஷன். சரியா, பூஷன் ராமகிருஷ்ணா. சரியா, ராமகிருஷ்ணா கவாய், அதான் ஷார்ட்டா B.R. கவாய் அப்படி சொல்லிக்கிறோம். B.R. கவாய் அவர்கள் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதி என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துல சரிங்களா தலைமை நீதிபதி சேர்த்து இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருக்கலாம்? 34. அதாவது 33 + 1. சரியா, 33 நீதிபதிகளும் ஒரு தலைமை நீதிபதி சேர்த்து அதிகபட்சம் எத்தனை நீதிபதிகள் இருக்கலாமா? 34 நீதிபதிகள் இருக்க முடியும் இந்திய உச்ச நீதிமன்றத்துல. அந்த வகையில தற்போது தலைமை நீதிபதி இருப்பவர் B.R. கவாய். எத்தனாவது தலைமை நீதிபதிமா? 52. ஓகேவா? அப்ப 51 யாருமா? 51வது தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்கள். இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி சஞ்சீவ் கண்ணா. 50வது தலைமை நீதிபதி D.Y. சந்திரசூட். ஓகேவா? 49 U.U. லலித். 48 ரஞ்சன் கோகாய். அப்படி வாங்க பார்க்கலாம். 48 யாரு? ரஞ்சன் கோகாய் அவர்கள். 49 U.U. லலித். 50வது தலைமை நீதிபதி D.Y. சந்திரசூட். 51வது தலைமை நீதிபதியாக சமீபத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர் யாருமா? 51 சஞ்சய் கண்ணா அவர்கள். 52வது மற்றும் தற்போதைய தலைமை நீதிபதி தான் யாருமா? B.R. கவாய் என்று அழைக்கப்படும் பூஷன் ராமகிருஷ்ணா கவாய். மறக்க கூடாது. சரியாமா? ஓகே, அடுத்ததாக முக்கியமான அடுத்த ஒரு அமைப்பு தலைவர் பாருங்க, 16வது நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன். சரியா, ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். 9th பாருங்க, 15வது நிதி ஆணையம். சரி, 15th பினான்ஸ் கமிஷன் பாருங்கம்மா. அதாவது இந்தியாவுல ஓகேவா மத்திய அரசிற்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே சரியா கிடைச்ச வரி வருமானம், இந்த டாக்ஸ் ரெவென்யூ, நெட் டாக்ஸ் ரெவென்யூ ஷேர் பண்ணி கொடுக்கிறது மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் பகிர்ந்தளிப்பது யாருடைய வேலை? நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன். அந்த நிதி ஆணையத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சரத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 280 படி இந்தியாவில் நிதி ஆணையம் உருவாக்கப்படலாம். சரிங்களா, இந்த நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் பொதுவாக 5 ஆண்டுகள் இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய நிதி ஆணையம் உருவாக்குவாங்க. பொதுவாக ஒரு நிதி ஆணையம் செயல்பாட்டில் இருக்கிற அந்த 5 ஆண்டுகள் இருக்குல்ல, அந்த ஒரு நிதி ஆணையத்தில் இந்த பதவிக்காலம் இருக்க வேண்டிய அந்த 5 ஆண்டுகள் முடிவதற்கு முன்னாடி 2 ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டு விடும். சரிங்களா, பொதுவாக 5 வருஷம் அவங்களுக்கு பதவிக்காலம் இருக்குல்ல, அதுல 3 ஆண்டுகள் நிறைவடையும் போது அடுத்த நிதி ஆணையம் உருவாக்கிடுவாங்க. அந்த வகையில தற்போது 16வது நிதி ஆணையம் உருவாக்கி இருக்கிறாங்க. அதனுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா அவர்கள். அதே சமயத்துல தற்போது செயல்பாட்டில் உள்ள நிதி ஆணையம் எதுன்னு கேட்டா NK சிங். சரிங்களா, NK சிங் தலைமையிலான 15வது நிதி ஆணையம். ஓகேவா, இந்த 15வது நிதி ஆணையத்தோட இந்த பதவி காலம் பாத்துக்கோமா. ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்க்கலாம்னு சொன்னல பாருங்க. இந்த 15வது நிதி ஆணையத்தின் பதவி காலம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதி ஆணையத்தின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். அந்த வகையில நிதி ஆணையத்து 15வது நிதி ஆணையத்தின் பதவி காலம் 2020 முதல் 25 வரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, 2020ல என்ன ஃபெஸ்டிவல் ஃபுல்லா சுத்தி இருந்தது நம்ம இந்தியா உலகம் ஃபுல்லா? COVID-19. சரியா, இந்த கொரோனா காலத்துல நிதி ஆணையத்தோட பதவி காலம் அந்த அளவுக்கு செயல்படல. 5 ஆண்டுகள் நிதி ஆணையம் செயல்பட வேண்டும். அதனால 2021ல இருந்து எது வரைக்கும்? 26 வரைக்கும் என மாற்றப்பட்டது. அப்ப தற்போது செயல்பாட்டில் உள்ளது 15th பினான்ஸ் கமிஷன், 15வது நிதி ஆணையம். அதனுடைய செயல்படும் காலம் தற்போது 2021 முதல் 26 வரை. சரிங்களா, இதனுடைய தலைவராக இருப்பவர் நந்த கிஷோர் சிங். சரிங்களா, என்று அழைக்கப்படும் NK சிங். ஷார்ட் நேம் கொடுத்திருக்கிறது NK சிங். அவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா நந்த கிஷோர் சிங். மறக்காதீங்க. சரிங்களா, ஓகே. இந்த 15வது நிதி ஆணையமானது மத்திய அரசிற்கு சரி அந்த வரி வருவாயை எத்தனை சதவீதம் பகிர்ந்தளிப்போம் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 41%. சரியா, 41% வரி வருவாயை நாங்க பகிர்ந்தளிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது இதை பத்தி டீட்டெயில் பார்க்கலாம். இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம இவ்வளவு பார்த்தா போதும். சரிங்களா, அப்ப நாங்க என்ன பார்த்திருக்கோங்க? 15வது நிதி ஆணையம் அவருடைய பதவிக்காலம் ஃபர்ஸ்ட் சொன்னது 2020ல இருந்து 25 வரைக்கும். COVID-19 காரணமாக அது 21ல இருந்து 2026 வரை மாற்றப்பட்டுள்ளது. அந்த 15வது நிதி ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் NK சிங் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரிங்களா, ஒரு நிதி ஆணையத்துல தலைவர் இருப்பாங்க, 4 உறுப்பினர்கள். அந்த 4 உறுப்பினர்களை ஒரு 3 பேரு ஃபுல் டைம் மெம்பரா இருப்பாங்க, ஒருத்தங்க பார்ட் டைம் மெம்பரா இருப்பாங்க. இது தவிர இன்னொருத்தங்க முக்கியமான ஒரு பதவியில இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி. சரி, செயலாளரும் இருப்பாரு நிதி ஆணையத்துல. என்ன ஆர்டிகல் சொல்லுவாங்கம்மா நிதி ஆணையத்தை பற்றி? ஆர்டிகல் 280ல ஓகேவா நிதி ஆணையத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. அதனால ஒரு நிதி ஆணையம் என்பது என்ன அமைப்புமா? அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு, கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கவனமா இருங்க. சரியா, ஓகே. இப்போ வாங்க பார்க்கலாம் 8வது நிதி ஆணையம். சரி, 8வது
சரி 16வது நிதி ஆணையம், சரி 16th Finance Commission, அதனுடைய தலைவராக இருப்பவர் யாருன்னு சொல்லி பாருங்க, அரவிந்த் பனகாரியா. சரியா, அரவிந்த் பனகாரியா அவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அமைப்பு இருக்கலாமா, பின்னாடி அடுத்து பார்க்க போறோம் நிதி ஆயோக். சரியா, நிதி ஆயோக் அமைப்பின் ஓகேவா முதல் துணை தலைவர் அந்த பொறுப்பில் இருந்தவர் தான் அரவிந்த் பனகாரியா அவர்கள். அவங்க அடுத்த நிதி ஆணையம், அதாவது 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த 16வது நிதி ஆணையம் எப்ப உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உருவாக்கப்பட்டது டிசம்பர் 31, 2023 அன்று உருவாக்கப்பட்டது. ஓகேவா, அதனைத் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான டேட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்டோபர் 31, 2025. சரிங்களா, இந்த அக்டோபர் 31, 2025க்குள்ள 16வது நிதி ஆணையம் தங்களுடைய பரிந்துரைகளை வழங்கியிருக்க வேண்டும். இவ்வளவுதான் நாங்க சரியா கிடைச்ச வரியை மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் பகிர்ந்து அளிப்போம், இத்தனை சதவீதம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பரிந்துரைகளை வழங்குவதற்கு, நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை வழங்குவதற்கு கடைசி நாள் அக்டோபர் 31, 2025. சரிங்களா, அதனைத் தொடர்ந்து இந்த 16வது நிதி ஆணையம் எந்த தேதியிலிருந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செயல்படும் நாள் ஏப்ரல் 1, 2026 முதல் இந்த 16வது நிதி ஆணையம் செயல்பட தொடங்கும். சரிங்களா, அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிதி ஆணையம்ங்கிறது பதவிக்காலம் பெரும்பாலும் ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மார்ச் 31 முடியும். அந்த வகையில இந்த 15வது நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் எப்ப முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்ச் 31, 2026 அன்று முடியுது. முடிந்த அடுத்த நாள், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 முதல் யாருடைய பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும், 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும். இவங்களுடைய பரிந்துரை எல்லாமே செயல்பாட்டிற்கு வந்து 16வது நிதி ஆணையம் செயல்பட தொடங்கும். சரிங்களா, அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், நிதி ஆணையம். சரிங்களா, மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் கிடைச்ச வரி வருவாயை பகிர்ந்தளிப்பது எங்களுடைய முக்கியமான வேலை. இது தவிர டு ரெடியூஸ் தி பிஸ்கல் இம்பேலன்சஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் சொல்லுவாங்க. சரியா, மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ள நிதி சமநிலை அற்ற தன்மையை குறைக்க வேண்டும். அதற்காக தான் இந்த பினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 படி உருவாக்கி இருக்கிறாங்க. கவனமா இருங்க, மறக்க கூடாத விஷயம், திருப்பி சொல்ல நினைக்க வேண்டாம். தற்போது செயல்பாட்டில் உள்ளது 15வது நிதி ஆணையம், அவருடைய தலைவர் NK சிங், நந்தகிஷோர் சிங். அடுத்ததாக உருவாக்கப்பட்டுள்ள 16வது நிதி ஆணைய தலைவர் அரவிந்த் பனகாரியா, மறக்காதீங்க. சரியாமா, சரி. அடுத்து ரொம்ப முக்கியமான அடுத்த செய்தி பாருங்க. அடுத்த முக்கியமான நியமனம், எக்ஸாம்ல கேட்கக்கூடிய முக்கியமான சில தலைப்புகள், அதனுடன் தொடர்புடைய நியமனங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நிதி ஆயோக். சரியா, நிதி ஆயோக் அதோட விரிவாக்கம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா. நிதி எப்பவுமே இப்படிதான் எழுதணுமா, ஓகேவா. இந்த நிதி எழுதணும்னா காசு, பணம், துட்டு, மணி, பினான்ஸ் அந்த மாதிரி மீனிங்ல போயிடும். இது பார்த்தா நிதி, நிதியோட விரிவாக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சரி, டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, ஓகேவா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிற பேர் தான் இந்த நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த நிதி ஆயோக் அமைப்பு எதற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திட்டக்குழு, சரியா, பிளானிங் கமிஷன். சரியா, 1950ஆம் ஆண்டு மார்ச் 15 அன்று இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பு தான் திட்டக்குழு. அந்த திட்டக்குழுவிற்கு எப்பவுமே தலைவராக இருப்பவர் யாருமா, பிரதமர் அவர்கள். அந்த திட்டக்குழுவானது சரியா பிஜேபி கவர்மெண்ட் 2014ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டக்குழுவானது கலைக்கப்பட்டது. எப்ப அப்படின்னு முறைப்படி ஆகஸ்ட் 17, 2014. சரியா, ஆகஸ்ட் 17, 2014 இந்த திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதுக்கு பதிலாக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் நிதி ஆயோக் அமைப்பு. சரிங்களா, இந்த நிதி ஆயோக் அமைப்பிற்கு எப்பவுமே தலைவராக யார் இருப்பாங்க, இந்தியாவின் பிரதமர். சரியா, இந்தியாவின் பிரதமர் யாரோ அவங்க தான் இந்த நிதி ஆயோக் அமைப்பின் பதவி வழி சரி எக்ஸ் அபிஷியோ சேர்மனா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, கவனமா இருக்குமா நிதி ஆயோக் அமைப்பு. இந்த நிதி ஆயோக் அமைப்பானது என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் சரியா இந்தியன் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கலாமா, அந்த மத்திய அரசின் சிந்தனை களஞ்சியமாக சரியா இந்த நிதி ஆயோக் அமைப்பை என்ன சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திங்க் டேங்க் சொல்லுவாங்க. அந்த கீவேர்டு மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோமா. சரியா, மத்திய அரசின் சிந்தனை களஞ்சியம். சரியா, மத்திய அரசின் சிந்தனை களஞ்சியம். ஓகேவா, அதாவது திட்டங்கள் தொடர்பான ஆலோசனைகள் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா மத்திய அரசுக்கு இவங்க என்ன செய்ய முடியாது, கட்டளை இட முடியாது. ஒரு ஐடியா, ஒரு ஆலோசனை மட்டுமே வழங்கலாம். அதனாலதான் இந்த மத்திய அரசின் சிந்தனை கலைஞர் சொல்லுவாங்க எந்த அமைப்பை, நிதி ஆயோக் அமைப்பை. இந்த நிதி ஆயோக் அமைப்பானது உருவாக்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது திட்டக்குழு ஆகஸ்ட் 17, 2014 கலைச்சாங்கல்ல. அதனைத் தொடர்ந்து இந்த நிதி ஆயோக் அமைப்பு முறைப்படி உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு. சரிங்களா, இந்த நிதி ஆயோக் அமைப்பிற்கு எப்பவுமே யார் தலைவரா இருப்பாங்க, பிரதமர் அவர்கள். அந்த வகையில 2015ஆம் ஆண்டு இந்தியன் பிரதமர் இருந்தவர் நரேந்திர மோடி அவர்கள். அதனைத் தொடர்ந்து 2வது முறையாக 2019ஆம் ஆண்டும் ஆட்சியை கைப்பற்றியது பிஜேபி கவர்மெண்ட். அப்பவும் பிரதமர் தான் சரியா நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர். தற்போது 2024ஆம் ஆண்டு 18வது மக்களவை தேர்தல் நடைபெற்றது. அதுலயும் பிஜேபி அலையன்ஸ் தான் அந்த ஆட்சியை கைப்பற்றினாங்க. அந்த வகையில அப்போதும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். சரிங்க,
அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த நிதி ஆயோக் அமைப்பு 2015 உருவாக்கப்பட்ட பிறகு சரிங்களா, தொடர்ந்து நிதி ஆயோக் அமைப்பின் பிரதமராக தலைவராக இருப்பவர் யாரு? நரேந்திர மோடி அவர்கள், மறக்க கூடாது சரிங்களா. ஓகே, அதே மாதிரி இந்த நிதி ஆயோக் அமைப்போட ஆட்சி மன்றம், கவர்னிங் கவுன்சில் சொல்லுவாங்க. அந்த ஆட்சி மன்றத்துல ஓகேவா, அந்த ஆட்சி மன்றத்துல தான் முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பாங்க. ஒரு நிதி ஆயோக் என்ன செய்யணுமோ அதோடமான அந்த ஒரு மீட்டிங், ஒரு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்துல யாரெல்லாம் கலந்துப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் அமைப்பின் கவர்னிங் கவுன்சில், சரி ஆட்சி மன்றம் சொல்லுவாங்க. இந்த ஆட்சி மன்றத்துல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரி ஆட்சி மன்றம் ஓகேவா, யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை எங்கெல்லாம் இருக்குதோ சரிங்களா, அங்க ஓகே பாருங்கம்மா, சட்டப்பேரவைகளுடன் கூடிய, நோட் பண்ணிக்கோங்க, சட்டப்பேரவைகளுடன் கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள். சரியா, கவனமா இருக்குமா, சட்டப்பேரவைகளுடன் கூடிய மாநிலங்கள், யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள். அந்த யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் யார் வரமாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர், டெல்லி மற்றும் புதுச்சேரி. ஏன் அப்படின்னா, இந்த ஜம்மு காஷ்மீர், டெல்லி, புதுச்சேரி இந்த 3 இடங்களும் யார் இருக்கிறாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கிறதுனால எப்பவுமே முதலமைச்சர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஜிஎஸ்டி அந்த கவர்னிங் கவுன்சில் ஓகேவா. இந்த ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் டெல்லி, புதுச்சேரி இந்த 3 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிற முதலமைச்சர்கள் கவர்னிங் கவுன்சில் வந்ததுனால இந்த 3 இடங்கள்லயும் துணைநிலை ஆளுநர்கள் இருந்தா கூட முதலமைச்சர் மட்டும் தான் சேர்ப்பாங்க, யார் கிடையாது? துணைநிலை ஆளுநர்கள் கிடையாது. அப்போ ஜிஎஸ்டி நிதி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சில் யாரெல்லாம் இருப்பாங்க? சட்ட பேரவைகளுடன் கூடிய சரியா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள். சரி, ஆல் தி சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சர் ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் எக்ஸப்ட் டெல்லி, ஜம்மு காஷ்மீர், புதுச்சேரி. இதுதான் நிதி ஆயோக்கோட ஆட்சி மன்றம். நமக்கு தெரிய வேண்டியது நிதி ஆயோக் அமைப்பின் தலைவர் பிரதமர். கவனமாக, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்டது ஜனவரி 1, 2015ஆம் ஆண்டு. இந்த நிதி ஆயோக் அமைப்பானது எந்த ஒரு ஆர்டிகிளையும் சொல்லல, எந்த ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயும் சொல்லல. அதே மாதிரி பாராளுமன்றத்தின் சிறப்பு சட்டத்தின் மூலமாகவும் இதுவரைக்கும் நிதி ஆயோக் அமைப்பை கொண்டு வரல. அதனால நிதி ஆயோக் அமைப்பு என்பது என்ன அமைப்பு கிடையாது? அரசு சார்ந்த அமைப்பும் கிடையாது, சட்டப்பூர்வமான அமைப்பும் கிடையாது. சரி, நெய்தர் கான்ஸ்டிடியூஷனல் நார் ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லுவாங்க எந்த அமைப்பை? நிதி ஆயோக் அமைப்பை. அதே மாதிரி தான் திட்டக்குழு அப்படிதான். சரி, பொருளாதாரத்துல திட்டக்குழு, என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மற்றும் நிதி ஆயோக் இந்த 3 அமைப்புகளுக்குமே எப்பவுமே யார் தலைவரா இருப்பாங்க? பிரதமர் அவர்கள் தான் தலைவரா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 3 அமைப்புகளும் சரியா, பிளானிங் கமிஷன், என்டிசி, நிதி ஆயோக் 3 அமைப்புகளுமே என்ன கிடையாதுமா? அரசியல் சார்ந்த அமைப்பும் கிடையாது, சட்டப்பூர்வமான அமைப்பும் கிடையாது. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா, அடுத்ததாக நம்ம நிதி ஆயோக் பார்த்திருக்கோம்ல, அது தொடர்பான இன்னொரு செய்தி பாருங்க. நிதி ஆயோக் அமைப்பின் துணை தலைவர் தற்போது இந்த பதவியில் இருப்பவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சுமன் பெரி அவர்கள். சரி, சுமன் பெரி தான் தற்போதைய டெபுட்டி சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக். முதல் துணை தலைவர் இருந்தவர் தான் யார் நம்ம பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி? அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா அவர்கள் தான் தற்போது 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக. சரியாமா, அடுத்ததாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதுல தெரிஞ்சுக்கோங்க. இந்த நிதி ஆயோக் அமைப்பின் ஓகேவா தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம், எப்பவுமே பிரதமர். சரியா, பிரதமர் என்பவர் நிதி ஆயோக் அமைப்பின் பெயர் அளவு தலைவர் சொல்லுவாங்க. என்ன தலைவர்மா? பெயர் அளவு தலைவர், நாமினல் ஹெட் ஆஃப். சரியா, நாமினல் ஹெட் ஆஃப் இந்த நிதி ஆயோக் அப்படின்னு கேட்டா யார் சொல்லுவாங்கம்மா? பிரைம் மினிஸ்டர். சரிங்களா, ஏன் அவர் பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நிதி ஆயோக் அமைப்பு என்ன செய்யணுமோ, என்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை யார் செய்ய மாட்டாங்க? பிரதமர் அவர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா பிரதமர் என்பவர் நிதி ஆயோக் அமைப்பின் என்ன தலைவர்? பதவி வழி தலைவர். சரியா, பிரதமர் அப்படிங்கிற பதவியில இருக்கிறதுனால அவர் எக்ஸ் அபிஷியோ சேர்மனா இருப்பாங்களே தவிர ஒரு நிதி ஆயோக் அமைப்பு என்ன செய்யணுமோ அதுக்கான பணிகளை அவங்க செய்ய மாட்டாங்க. இப்படி நிதி ஆயோக் என்ன செய்யணுமோ எல்லா வேலைகளையும் பணிகளையும் செய்வது யாரு அப்படின்னு துணைத் தலைவர். ஓகேவா, அதனாலதான் நிதி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவர் என்ன தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்கம்மா? உண்மையான தலைவர், ரியல் ஹெட்னு சொல்லுவாங்க. சரியா, ஃபங்க்ஷனல் ஹெட்னு கேட்டாலும் சரியா துணைத் தலைவர் தான். அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் ஹெட்னு கேட்டாலும் இவங்க தான் சொல்லுவாங்க. சரியா, நிர்வாக தலைவர், செயல் தலைவர், உண்மையான தலைவர் எப்படி கேட்டாலும் நிதி ஆயோக் அமைப்பிற்கு யார் தான்? துணைத் தலைவர் தான். அந்த வகையில நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய செயல் தலைவர், நிர்வாக தலைவர், உண்மையான தலைவர் யாரு? சுமன் பெரி, மறக்க கூடாது. சரியாமா, அடுத்ததாக முக்கியமானது அடுத்து பாருங்க. நிதி ஆயோக் அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சொல்லுவாங்க. தற்போது இந்த பதவியில் இருப்பவர் பிவிஆர் சுப்பிரமணியன். சரியா, அப்ப நிதி ஆயோக் அமைப்பின் தற்போது தலைவர் கேட்டா பிரதமர் அவர்கள், அவங்க பெயரளவு தலைவர். சரிங்களா, நிதி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவர் தற்போது யாருன்னு கேட்டா சுமன் பெரி, அவங்க தான் உண்மையான தலைவர், செயல் தலைவர், நிர்வாக தலைவர். அதே மாதிரி நிதி ஆயோக் அமைப்பின் சிஇஓ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் யாருன்னு கேட்டா தற்போது யாருமா? பிவிஆர் சுப்பிரமணியம். சரிங்களா, இந்த சுப்பிரமணியம் பேரை பார்க்கும்போது வேற ஏதாவது ஞாபகம் வருதா? சுப்பிரமணியம்
இது பிவிஆர் சுப்பிரமணியம். சரியா? வி ராமசுப்பிரமணியம் யாரு? வி ராமசுப்பிரமணியம் யாருமா அவங்க? பின்னாடி நம்ம வரிசை நம்ம பார்க்க போறோம். சரியா? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர், தமிழ்நாட்டில இருந்து NHRC, சரியா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலைவர் வி ராமசுப்பிரமணியம். அதே மாதிரி அரவிந்த் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கிறாங்க. சரி, அரவிந்த் சுப்பிரமணியம் அவங்க யார் பார்த்தா தமிழ்நாடு அரசின், சரியா, தமிழ்நாடு அரசினால் உருவாக்கப்பட்ட பொருளாதார ஆலோசனை குழு, எக்கனாமிக் அட்வைசரி அந்த கவுன்சிலோட ஒரு மெம்பராக இருப்பவர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள். சரியா? இங்க ஒரு ராமசுப்பிரமணியம், இங்க பாக்குறது அரவிந்த் சுப்பிரமணியம், இங்க நம்ம என்ன பாக்குறோம்? பிவிஆர் சுப்பிரமணியம். சரிங்களா? இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி கூட எக்ஸாம்ல கேட்கலாம், கொஞ்சம் கவனமா இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக முக்கியமான இன்னொரு பதவி பாருங்க, தலைமை தேர்தல் ஆணையர். சரியா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். சரியா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில எலெக்ஷன் கமிஷன் எப்ப உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, எலெக்ஷன் கமிஷன் எப்ப உருவாக்குனாங்கமா? தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது ஜனவரி 25, 1950. சரியா? 25 50 நினைச்சோம். சரி, இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி 25, 1950. அந்த ஜனவரி 25ஆம் தேதி தான் என்ன தினம் நமக்கு? நேஷனல் ஓட்டர்ஸ் டே. சரி, தேசிய வாக்காளர்கள் தினம். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் ஜனவரி 25 என்ன தினம்? மொழிப்போர் தியாகிகள் தினம். மறக்க கூடாது. சரிங்களா? சரி, இந்த தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஜனவரி 25 நேஷனல் ஓட்டர்ஸ் டே கொண்டாடுறோம். அதே மாதிரி 1950ங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்தல் தொடர்பான புகார்கள், முறைகேடுகள் எதா இருந்ததுன்னா இந்த 1950 அப்படிங்கிற நம்பரை இந்த டோல் ஃப்ரீ நம்பரா கூட நம்ம பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்திடம் நம்ம என்ன செய்ய முடியும்? புகார்களை தெரிவிக்க முடியும். கவனமா இருங்க. சரிங்களா? இது தவிர எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சாக்ஷம் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆப் வச்சிருக்காங்க. என்ன பேரு? சாக்ஷம். இது வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் அவங்க பயன்படுத்துற வகையில உருவாக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி சி விஜில் சொல்லுவாங்க. என்ன பேருமா? சி விஜில். சரி, சி விஜில் அப்படிங்கிறது தேர்தல் தொடர்பான முறைகேடுகளை இந்த வசதி மூலம், இந்த ஆப் மூலம், சரி, இந்த செயலி மூலமாக பொதுமக்கள் தங்களுடைய புகார்களை தெரிவிக்க வகையில உருவாக்கப்பட்ட செயலிக்கு என்ன பேரு? சி விஜில். மறக்க கூடாது. சரிங்களா? ஓகே. அடுத்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோங்க? அந்த தலைமை தேர்தல் ஆணையர் இப்ப யாரு இருக்காங்க பதவியில? ஞானேஸ்வர் குமார். சரியா? கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எலெக்ஷன் கமிஷன்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே 1+2 சொல்லுவாங்க. சரியா? ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும். சரியா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தரும், சரியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தரும், எலெக்ஷன் கமிஷனர், சரியா, தேர்தல் ஆணையர்கள் 2 பேர் இருப்பாங்க. கவனமா இருங்க இந்திய தேர்தல் ஆணையத்துல. சரிங்களா? அந்த வகையில தற்போது இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக பதவியில் இருப்பவர் ஞானேஸ்வர் குமார் அவர்கள். அவங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்புல இருக்கிறாங்க. சரிங்களா? இவருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு, சரியா, 2023ஆம் ஆண்டில் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம், சரியா, தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் புதிதாக கொண்டு வரப்பட்டது. எந்த வருஷம்? 2023ஆம் ஆண்டு. சரிங்களா? இந்த தேர்தல் ஆணையர் நியமன சட்டம் 2023 படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார் அவர்கள். எத்தனை தலைமை தேர்தல் ஆணையர்? 26வது. ஓகேவா? இது தவிர நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 2 பேரு எலெக்ஷன் கமிஷனராக, சரி, தேர்தல் ஆணையர்களா இருப்பான்னு சொன்னால அந்த 2 பேரும் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்ப யாருமா? ஒருத்தங்க பேர் பார்த்தீங்கன்னா சுக்பீர் சிங் சந்து, இன்னொருத்தங்க பேர் பார்த்தீங்கன்னா விவேக் ஜோஷி. விவேக் ஜோஷி 2 பேரும் தேர்தல் ஆணையர்களா இருக்கிறாங்க. ஞானேஸ்வர் குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இது தவிர அந்த தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காங்கல்ல, தலைமை தேர்தல் ஆணையர் அடுத்து யாரு அப்படிங்கிற அந்த நியமனம் செய்யக்கூடிய அந்த குழு, அந்த கமிட்டியோட தலைவராக, சரியா, அத ஒரு 3 வகையை நம்ம பிரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தேடல் குழு. அடுத்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படிங்கிறதுக்காக தேடல் குழுன்னு ஒண்ணு இருக்கும். சரியா? தேடல் குழு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வு குழு. அடுத்து பார்த்தீங்கன்னா நியமனம். இதாம இந்த தலைமை தேர்தல் ஆணையம் தொடர்பான ஒரு சின்ன ப்ராசஸ். ஓகேவா? இந்த தேடல் குழு அடுத்த எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு சொல்ற அந்த தேடல் குழுவின் தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய அரசின் அப்போதைய சட்ட அமைச்சர், சரியா, தற்போது அர்ஜுன் ராம் அவர்கள் தான் மத்திய சட்ட அமைச்சராக இருக்காங்க. அந்த சட்ட அமைச்சர் தலைவர் தான் தேடல் குழு இருக்கும். இந்த தேடல் குழுவானது ஒரு 5 நபர்களை பரிந்துரை செய்வாங்க. அடுத்து இவங்களை நீங்க பதவியில வச்சுக்கலாம். இந்த 5 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட? தேர்வு குழுவிடம். சரியா? இந்த தேர்வு குழுவிடம் அந்த 5 நபர்களும் பரிந்துரைக்கப்படும். அந்த 5 நபர்களுக்குள்ள, சரிங்களா, ஒரு நபரையோ அல்லது அந்த 5 நபர்கள் இல்லாம வேறொரு நபரை கூட அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக யார் பரிந்துரைக்க முடியும்? தேர்வு குழு. சரியா? அந்த தேர்வு குழுவின் தலைவராக எப்பவுமே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். சரியா? யார் இருப்பாங்க? தேர்வு குழுவின் தலைவராக எப்பவுமே இருப்பவர் பிரதமர் அவர்கள். இந்த தேர்வு குழுல இது இல்லாம வேற யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லோக்சபா, சரியா, லோக்சபா இருக்குல்ல, மக்களவை, அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படி சொல்லுவாங்களா,
மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் பிளஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேபினட் மினிஸ்டர். இந்த கேபினட் மினிஸ்டர் என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமரால் நியமிக்கப்படுகிற ஒரு நபர். சரிங்களா? அப்போ ஞாபகம் வச்சுக்கோமா, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படிங்கறத செலக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேடல் குழுவின் தலைவராக எப்பவுமே இருப்பாங்க யூனியன் லா மினிஸ்டர். அவங்க ஒரு 5 நபர்களை பரிந்துரைப்பாங்க யார்கிட்ட? தேர்வு குழுவிடம். அந்த தேர்வு குழுவானது அந்த 5 நபர்கள் இருந்தோ அல்லது அது இல்லாம வெளியில இருந்து கூட ஒரு நபரை யாரு அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைக்கலாம். சரிங்களா? அப்படி பரிந்துரைக்கிற அந்த தேர்வு குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க? பிரதமரால் நியமிக்கப்படுகிற ஒரு கேபினட் அந்தஸ்து பெற்ற ஒரு அமைச்சர் பிளஸ் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். சரிங்களா? கவனமா இருக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, இவங்க பரிந்துரைக்கிற நபர் தான் யார் நியமனம் பண்ணுவாங்கமா? குடியரசுத் தலைவர். சரியா? இந்திய குடியரசுத் தலைவர் தான் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வாங்க. இதுதான் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையர்கள் தொடர்பான அந்த நியமனம் செய்வதற்கான ஒரு ப்ராசஸ். ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரிங்களா? மறக்க கூடாத விஷயம், தேர்தல் ஆணையர் நியமன சட்டம் 2023. அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார். ஓவராலா பார்க்கும்போது இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையர். சரியா? அடுத்து பார்க்கலாமா? மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டோம். அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட தற்போதைய தலைமை நீதிபதியாக இருப்பவர் எம் ஸ்ரீவஸ்தவா அவர்கள். சரியா? நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா அவர்கள் தான் தற்போது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கிறாங்க. இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ உருவாக்கப்பட்டதுமா? ஆகஸ்ட் 15, 1862 அன்னைக்கு தான் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்தியாவின் முதல் 3 உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட வருஷம் 1862. சரியா? 1862 உருவாக்கி இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எதுமா? கல்கத்தா உயர்நீதிமன்றம். எப்போ உருவாக்குனாங்க? ஜூலை 1, 1862. சரியா? ஜூலை 1, 1862. இரண்டாவது உயர்நீதிமன்றம் எப்ப செயல்பாடு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14. சரியா? ஆகஸ்ட் 14 எந்த உயர்நீதிமன்றமா? பாம்பே உயர்நீதிமன்றம். சரி, ஃபர்ஸ்ட் கல்கத்தா, அடுத்து பாம்பே, மூணாவது தான் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஆகஸ்ட் 15, 1862. அப்ப முதல் 3 உயர்நீதிமன்றங்களுமே உருவாக்கப்பட்ட வருஷம் 1862. மறக்காதீங்க. சரியா? ஓகே, அந்த வகையில தற்போது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருப்பவர் எம் ஸ்ரீவஸ்தவா அவர்கள். நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அதிகபட்சம் 75 நீதிபதிகள் இருக்க முடியும். சரிங்களா? அதுல 59 நீதிபதிகள் நிரந்தர நீதிபதிகளாகவும் ஒரு 16 நீதிபதிகள் தேவைப்பட்டால் கூடுதல் நீதிபதிகளாகும். மொத்தத்துல இந்த நம்பரை தாண்டக்கூடாது, 75 என்ற நம்பரை தாண்டக்கூடாது மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை. சரிங்களா? ஓகே, அடுத்ததாக 15வது முக்கியமான ஒரு நியமனம் பாருங்க. மத்திய தலைமை தகவல் ஆணையர். சரி, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சொல்லுவாங்கல்ல. சரியா? என்ன பேருமா? சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். மத்திய தலைமை தகவல் ஆணையர். தற்போது இந்த பதவியில் இருப்பவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீராலால் சமாரியா. சரியா? இந்த அமைப்பு சரிங்களா, இந்த பதவி உருவாக்கப்பட்டது எப்பன்னு சொல்லி பாருங்க 2005ஆம் ஆண்டு. சரிங்களா? அதாவது 2005ஆம் ஆண்டு என்ன சட்டம் கொண்டு வரப்பட்டது? RTI. சரி, தகவல் அறியும் உரிமை சட்டம். சரியா? இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகுதான் எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? முக்கியமான பதவி மத்திய தலைமை தகவல் ஆணையர். இவங்க தான் நமக்கு தேவையான எல்லா தகவலும் நமக்கு சேகரிச்சு கொடுப்பாங்க. கவனமா இருக்க. சரிங்களா? அப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. அதனைத் தொடர்ந்து உருவாக்கப்பட்ட முக்கியமான ஒரு பதவி மத்திய தலைமை தகவல் ஆணையர். இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 2005ஆம் ஆண்டு. இந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக, அதாவது தற்போதைய மத்திய அரசிற்கான தலைமை தகவல் ஆணையராக பதவியில் இருப்பவர் ஹீராலால் சமாரியா அவர்கள். சரிங்களா? இதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான நியமனங்கள், அமைப்புகள், அது தொடர்பான ஜிகேல இருந்து கரண்ட்ல என்ன இருக்கோ எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்த பதிவுல இன்னும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கிய நியமனங்கள் தொடர்பாக இன்னும் சிறப்பாக சில முக்கியமான அமைப்புகள், சில செபி இருக்குது, இஸ்ரோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள், அவருடைய தலைவர்கள் எப்ப உருவாக்குனாங்க, என்ன சிறப்பு, சமீபத்தில் என்ன சாதனை, எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த பதிவுல பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.